அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். وقال الله تعالى في القرآن الكريم إن أرضي واسعة فإياي فاعبدون. وقال نبينا صلى الله عليه وسلم لا تنقطع الهجرة حتى تنقطع التوبة. رواه الترمذي. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமரச் செய்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தினுடைய சூழலை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்துக்கு பின்னால் உள்ள நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் அதே போன்று ஹபசாவிற்கு ஹிஜ்ரத் செய்த நாட்களை பற்றியும் பார்க்க உள்ளோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை 40 வயதில் பெறுகிறார்கள். இதன் பின்னணி என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ரகசியமாக இஸ்லாத்தை பரப்பச் செய்கிறார்கள். இதில் அவர்களுடைய நெருக்கமான உறவுகளான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இந்த 3 ஆண்டு காலத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நபர்களை இஸ்லாத்திற்கு இழுக்கிறார்கள் என்பதாக கிதாபுகளிலே எழுதுவார்கள். சகோதரர்களே, இந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரகசியமான பிரச்சாரத்தை செய்த தருணத்திலே சந்திப்பதற்காக வேண்டி ஒரு வீடு தேவைப்பட்டது, சந்திப்பதற்காக வேண்டி ஒரு இடம் தேவைப்பட்டது. குறிப்பா அந்த நேரத்தில் 16 வயதினுடைய ஒரு சஹாபி அல் அர்கம் பின் அபி அர்ஹம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த சஹாபி தன்னுடைய வீட்டை கொடுக்கிறார். எதற்கென்றால் இந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக பிரச்சாரத்தை சில நபர்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி தனது வீட்டை கொடுக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலங்கள் கடக்கின்றது. இந்த 3 ஆண்டு காலங்களுக்கு பின்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகிரங்கமான ஒரு அழைப்பை விடுக்க வேண்டும் என்பதாக வல்லோன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவார். சகோதரர்களே, அதன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு முன்னால் சஃபா என போற்றப்படக்கூடிய ஒரு மலை, அந்த ரொம்ப பெரிய மலை இல்ல, குறுகிய ஒரு மலை, ஆனா அந்த மலையில நின்று பேசணும்னா அனைத்து நபர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் கேட்கும். அந்த மலையின் மீது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி நின்று அனைத்து குலத்தார்களையும் கூப்பிடுறாங்க, அனைத்து கோத்திரத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன்ற மாதிரி முதல்ல டைரக்டா விஷயத்தை சொல்லல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குதிரைப்படை இந்த மக்காவாசிகளை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களான்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்கறாங்க. முகமது சொன்னதுல என்ன நம்புறதுக்கு இல்லாம, முகமது சொன்னாலே அது உண்மையா தான் இருக்கும், அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்காது, முகமது போய் சொன்னதா இதுவரையும் கேள்விப்பட்டது இல்லைன்ற மாதிரி எல்லாமே சொல்றாங்க அந்த நேரத்துல. சரின்னு சொல்லிட்டு அடுத்ததாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் தான் இறைவன், அந்த வல்லோன் அல்லாஹ் தஆலாக்கு ரசூலாக, திருத்தூதராக, இறுதி நபியாக நான் இங்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக சொல்லிவிட்டு, இதற்கு பிறகு நீங்கள் பல தெய்வங்களை வணங்குவதை நீங்கள் நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பகிரங்கமான வேதனைகளும் அதாபுகளும் இருக்கிறது என்பதாக வல்லோன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்பதாக மக்களை பார்த்து சொல்லுவார்கள். சகோதரர்களே, அந்த சொல்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போற்றி அந்த நாவுகள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி வராக்கா சொன்னார், இந்த விஷயத்தை நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் யார் வந்து சொன்னாலும் எதிர்ப்பாங்க என்பதாக வராக்கா ஒரு இடத்தில் சொல்லுவார். அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அனைத்து மக்காவாசிகளும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட துவங்குவார்கள். ஒரு கட்டத்தில் அபூ லஹப் என போற்றப்படக்கூடிய அவரும் யாருங்க, எம்பெருமானாரினுடைய சிறிய தந்தை தான். அந்த நபர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கட்டத்தில் உச்ச கட்டத்தில் கோவத்துல போய் மன்னலி ரசூலுல்லாஹ் மீது வீசிட்டு முஹம்மது நாசமா போகட்டும்னு சொல்லிட்டு யாருங்க, இந்த அபூ லஹப் சொல்லுவான். எனவே தான் வல்லோன் அல்லாஹ் தஆலா அந்த அபூ லஹபுக்கு குர்ஆன்ல ஒரு திருவசனத்தை இறக்கியிருப்பான். இங்க நான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த அபூ லஹப் திட்டுறதோட நிறுத்தலைங்க. அடுத்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் என்ன ஆகுதுன்னா, சில நாட்கள் கழிச்சு எழுதுறாங்க, என்ன விஷயம் ஆகும்னா, தன்னுடைய உத்துபா உத்தைபா என சொல்லப்படக்கூடிய 2 மகன்கள், இந்த 2 மகன்களுக்கு தான் யாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகளான உம்மு குல்துமையும் ருக்கையாவையும் திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம முந்தைய தினத்திலே நாம் சொன்னோம், நீ அந்த 2 உத்துபா உத்தைபாவை பார்த்து அந்த அபூ லஹப் சொல்லுவார், நான் உனக்கு தகப்பனாகவும் நீ எனக்கு மகனாகவும் இருக்க வேண்டிய உறவு இருக்கணும்னா இந்த நிமிஷத்திலேயே போய் யார 2 பேர்த்தையும் தலாக்கு சொல்லிரு, 2 பேரும் வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி கட்டளை இடுவார். அந்த கட்டளைக்கு நாங்க யாருங்க, உத்துபா உத்தைபா என போற்றப்படக்கூடிய 2 நபர்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்களை தலாக்கு விடுவார்கள். ஆனால் அதன் பின்னணியிலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுமாறவில்லை, உறுதியாக அல்லாஹ்வினுடைய கொள்கையில் இருந்தார்கள் என்பது வரலாறு பேசும். சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ருக்பா என போற்றப்படக்கூடிய நபர் கழுத்தை பிடித்து நெருக்குவான். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தடுத்து நிறுத்துவாங்க. சகோதரர்களே, இப்படி ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஒரு கலிமாவை எடுத்து வைத்த பொழுது எத்தனை நிகழ்வுகள். அல்லாஹ் அக்பர். சிறிய தந்தை யாருங்க, அபூ தாலிப் கிட்ட போய் மக்காவாசிகள் பெரும் ஜாபவான்கள் இருப்பாங்க, அந்த சிலை வணக்கத்துல மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நபர்கள், முக்கியமான சில குறிப்பான நபர்கள்லாம் ஒரு கட்டத்துல அபூ தாலிப் கிட்ட போயிருவாங்க. அபூ தாலிப் கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, வலீத் பின் ஹுமைரான்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர், அந்த வாலிபர் தான் மக்கால அந்த நேரத்துல கொஞ்சம் அழகு உள்ள ஒரு வாலிபர். அந்த வாலிபரை நாங்க உங்ககிட்ட கொடுத்துறோம், முகமது எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, முகமது கதையை நாங்க முடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு உறுதியாயிருவாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதையை முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அளவிற்கு துணிச்சல் வந்துவிடும். ஆனால் அந்த நேரத்தில் அபூ தாலிப் எத்தனை வயசுல இருந்து வார்த்திருக்கிறாரு, 8 வயதில் இருந்து வார்த்திருப்பவர் அல்லவா, இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா, என்னப்பா மடத்தனமாக பேசுறீங்கன்னு சொல்லி எம்பெருமானாரை விடமாட்டேன்ற மாதிரி அபூ தாலிப் அந்த நேரத்தில் திட்டி அவர்களை அனுப்பிச்சு வைத்து விடுவார். சகோதரர்களே, காலம் கடந்து போகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை துவங்கியதன் பின்னணியில் அடிக்கு மேல அடி. எந்த அளவுக்குனா, ஒரு நாள் இந்த நிகழ்வு அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அதனால ஒரு நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க. தொழுகக்கூடிய நேரத்தில் அபூ ஜஹல் குறிப்பா ஒரு 8 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, எம்பெருமானாரின் மீது ஒட்டகத்தின் குடலை போட்டாங்க என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கிதாபுகளில் எழுதும்போது
சொல்லும்போது தெளிவாக சொல்லுவார்கள், ஒட்டகத்துல அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஒட்டகம் பிரசவம் முடிச்சிருக்கும்ல, அந்த ஒட்டகத்தினுடைய கழிவுகளை எடுத்து வந்து எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது போட்டார்கள். இதை போட்டுட்டு எல்லாம் நின்று சாஞ்சு குலுங்கி சிரிப்பாங்களாம். இதை பாப்பா அப்படி குலுங்கி சிரிப்பவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்துல தூரத்துல இருந்து யார் பாப்பா? ஹப்பாப் பின் அர்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தூரத்துல இருந்து பாப்பாங்களாம். ஏன்னா அவங்களால நேருக்கு நேரா எதிர்க்க இருக்க அவங்கள்ட்ட சக்தி இல்ல. தூரத்தில் இருந்து பார்த்து விட்டு ஓடோடி சென்று தனது மகளான எபெருமானாருடைய மகளான பாத்திமாவிடம் சொல்லுவார்கள். பாத்திமா கேட்டோனே பதறி அடிச்சு, தன் தந்தை இல்லைங்க, எந்த அளவுக்கு தன் தந்தையின் மீது பாசம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எபெருமானாரின் மீது இருந்த அந்த கழிவுகளை அகற்றி எபெருமானாரை சுத்தப்படுத்தி அதன் பின்னணியில் எபெருமானாரை கட்டி தருவார்கள். அந்த தருணத்தில் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை துவங்கிய போது கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுதான் கண்ணீர் வடிச்சிட்டு அந்த நேரத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த 8 நபர்களையும் பார்த்து சத்தம் போட்டு திட்டுவாங்களாம். திட்டும்போது எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரையிலும் யாருக்கும் சரி பத்வாவுக்காக வேண்டி கையேந்தியதா சரித்திரம் இல்ல. முதலில் பத்வாவுக்காக வேண்டி எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்துகிறார்கள் என்றால் அன்றைய தினத்தில் அந்த 8 நபர்களையும் பார்த்து அலைக பிகௌம குரைஷ் என்பதாக வல்லோன் அல்லாஹ் தஆலா விடத்தில், யா அல்லாஹ் இவர்களுடைய பொறுப்பு, இவர்களை நீ பற்றி பிடித்துக் கொள் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பத்வா செய்வார்கள். இதன் பின்னணி என்ன தெரியுமா? பத்ரினுடைய தினத்தன்று 8 நபர்களுடைய தலையும் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் உடல்கள் சிதறிய நிலையிலும் காண்பார்கள் என்பதாக வரலாறுகள் பேசும். சகோதரர்களே, இப்படியே காலம் கடந்து போகிறது. ஒரு கட்டத்தில் வல்லோன் அல்லாஹ் தஆலா இன்ன அர்தி, நிச்சயமாக என்னுடைய இந்த பூமியிலே வல்லோன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வாசியாத்துன், விசாலம் படைத்த பூமியாக இருக்கின்றது, ஃபனியாய ஃபஅபுதூன், எனவே நீங்கள் அந்த பகுதியில் போய் நீங்க வழங்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இதன் பின்னணியில் ஹிஜ்ரத் என்ற அந்த ஒரு நிகழ்வு ஏற்படும். இந்த ஹிஜ்ரத் என்ற பாடத்தை பார்க்கும் பொழுது முதல்ல இந்த ஹிஜ்ரத்னா என்னன்னா, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் வல்லோன் அல்லாஹ் தஆலா எதை கட்டளையிட்டானோ எபெருமானாருக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய கட்டிடங்களை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை அனைத்தையும் விட்டுவிட்டு தியாகம் செய்து ஒரு இடத்தை விட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி இடம்பெயர்வது, இதுதான் ஹிஜ்ரத். இந்த நிகழ்வு முதல்ல 2 ஹிஜ்ரத் தான் நடக்கும். முதல்ல ஹபஷாவை நோக்கி ஃபர்ஸ்ட் ஒரு தாடி போவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க, திரும்ப போவாங்க. அது என்னது பின்னாடி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது ஹிஜ்ரத் மதீனாவை நோக்கி புறப்படுவார்கள். சகோதரர்களே, காலம் கிடைக்கிறது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 45 வயசு, சரியா 45 வயசு. எப்பங்க நபித்துவம் கிடைச்சு 5 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது ஹபஷா நாட்டுல ஒரு நஜாசின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கிறார். அந்த மன்னர் வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அநீதி இழைக்க மாட்டார். நீதியான மனுஷர். பல முன்னுள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டுச்சுல, அது போன்ற வேதங்களை படிச்ச ஆளு. அதனால அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாரு, அநீதி இழைக்க மாட்டார். நமக்கு அவரை நம்பி இங்க போலாம், ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளுன்ற மாதிரி எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 11 ஆண்களையும் கிட்டத்தட்ட 4 பெண்களையும் மொத்தம் 15 நபர்களையும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். காரணம், இங்க அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாங்களோ சொன்னவங்களுக்கும் அடி, சொல்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கும் அடி. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல எபெருமானாரால தாங்க முடியல. எனவே எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க அனுப்பி வைக்கிறாங்க? ஹபஷான்ற அந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு சொல்றாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவங்களுடைய தூதர் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அவங்க சொல்றதின் பிரகாரம் அமல்களை செய்யறோம், வழிபட்டா அது வந்து அங்குள்ள பல நபர்களுக்கு வந்து இதா இருக்கு, அதனால எங்களை வந்து தாக்குறாங்க, துன்புறுத்துறாங்க, எங்களால மக்கள் நிம்மதியா இருக்க முடியல. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேரை சொல்லி நீங்க ஒரு நம்பிக்கையான ஆளு, நீங்க ஒரு நீதமான ஆளுன்னு சொல்லி உங்கள்ட்ட அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர்கள் அங்கே சொல்லுவார்கள். இதை கேட்டதும் அந்த நஜாசி, அந்த மன்னருடைய பேர் வந்து நஜாசின்னு சொல்லுவாங்க, ஹபஷா நாட்டை சார்ந்தவர். இப்போ என்ன ஆகும், அவர் பார்த்துட்டு என்னுடைய பேரை சொன்னாரா முகமது? ஆமா, உங்களுடைய பேரை சொல்லி தான் சொன்னாங்க, நீங்க அநீதி அவ்வளவு சீக்கிரம் இழைக்க மாட்டேங்கிறதும் உங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுவாங்க, நீங்க தாராளமா தங்கிக்கொண்ட மாதிரி அனுமதி கொடுத்துருவாங்க, அடைக்கலம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் கடந்து போகும். எத்தனை மாசங்க? 2 மாதங்கள் கடந்து போகும். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பிரச்சாரம் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் சூரத்துல் நஜ்முடைய சூராவை உட்கார்ந்து ஓதி காமிப்பாங்க. அப்ப முஸ்லிம் எல்லாமே சேர்ந்து அந்த ஓதக்கூடிய அந்த சூராவை கேட்பாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, சூரா ஓதுறதை கேட்கறனால அங்குள்ள சில காஃபிர்கள் வந்து யார எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சரி கேட்கறவங்களையும் சரி அடிக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. எப்படிங்க? அடிச்சு பத்துறதுக்காக வேண்டி வருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ரசூலுல்லாஹ் ஓதக்கூடிய அந்த வசனங்களை கேட்க வந்த எதிரிகளும் அப்படியே நிற்பாங்க. என்னதான் பண்றாங்கன்ற மாதிரி அந்த ஓதக்கூடிய அந்த ஓதுதலை கேட்பாங்க. கேட்க என்ன ஆகும்னா, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஜ்தா ஆயத்து வரும். சஜ்தா ஆயத்து வரலாம், என்ன பண்ணுவாங்க? சஜ்தா செய்யணும். ஓதக்கூடிய அந்த நேரத்தில் சஜ்தா செய்யணும் சட்டம். அதனால எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செய்வாங்க. அங்குள்ள சஹாபாக்களும் இதை கேட்டதனால சஜ்தா செய்வாங்க. இதை கேட்ட எதிரிகளும் என்ன செய்வாங்க, தன்னை மறந்து சஜ்தா செய்வாங்க. இதை வந்து ஒரு ஆள் தூரத்துல இருந்து பார்த்துருவார். என்னடா அது அடிக்க போன எதிரிகளும் சேர்ந்து சஜ்தா செய்றாங்க, ஒருவேளை மக்கள் எல்லாமே முஸ்லீம் ஆயிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த விஷயத்தை கொண்டு போய் ஹபஷா வரை இந்த தகவல் போயிடும், ஹபஷா நாடு வரையும் போயிடும். ஆனா அந்த அடிக்கிறது இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒரு பொய்யான ஒரு தகவலை கொண்டு போய் மக்கள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாராளமா மக்கா வரலான்ற மாதிரி எங்கீங்க ஹபஷா வரையும் போய் சொல்லிடுவாங்க. ஒரு கட்டத்துல ஹபஷாக்கு போன அந்த 15 நபர்களும் எங்க புறப்பட்டு வந்துருவாங்க, மக்காக்கு வந்து பார்த்தா திரும்பி அதே பிரச்சனை ஓயாம அப்படியே இருக்கும். ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் திரும்பி எங்க அனுப்பி வைப்பாங்க, ஹபஷாக்கே அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைக்கும் போது எத்தனை நபர்கள் போவாங்கன்னா, புதுசா 83 நபர்கள் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அவங்களையும் சேர்த்து ஒரு 110 பேருக்கு உள்ள 110 நபர்களுக்குள்ள எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் பின் அபி தாலிப் என்கிற ஒரு சஹாபியை, கிட்டத்தட்ட அவருக்கு வயசு 27 வயசு படைச்ச அந்த சஹாபியை ஒரு தலைமையில எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அனுப்பி வைப்பாங்க, திரும்பி அதே ஹபஷான்ற அந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதுவும் பொறுக்காது யாருங்க, அங்குள்ள மக்கள் குறைஷிகள் உள்ள பெரும்பெரும் தலைவர்களுக்கும் மக்கள் சில ஜாபவான்களுக்கும் என்ன ஆகாது, இது பொறுக்காது. இல்ல அங்க போயிடறாங்களா, அந்த அடைக்கலம் கொடுக்கறதா இவ்வளவு ஆட்ட ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயும் வரோம் அப்படின்ற மாதிரி மோப்பம் பிடிச்சு அங்க வந்துருவாங்க. யார் அனுப்பிச்சு வைப்பாங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்ர் பின் ஆஸ்னு சொல்லிட்டு இவர் யாருன்னா, அந்த ஹபஷா நாட்டில் உள்ள மன்னரான நஜாஷிக்கு ஒரு நட்பு உடையவர். எப்ப போனாலும் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற மாதிரியான ஒரு உறவு உள்ளவர். அதனால அம்ர் பின் ஆஸ் இது ஒரு பிற்காலத்தில் ஒரு சஹாபியா வந்தார், மாபெரும் நல்ல ஒரு சஹாபி, அந்த நேரத்தில் எதிரியா இருக்கிறார். இதனால இந்த சஹாபி இவர் என்ன பண்றாங்க, அம்ர் பின் ஆஸ் எங்க அனுப்பிச்சுக்கிறாங்க, ஹபஷாக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க ஒரு கூட்டத்தோட. இந்த அம்ர் பின் ஆஸ் ஒரு பக்கத்து நிற்பாங்க. போனோடனே இந்த அம்ர் பின் ஆஸ் என்ன
பண்ணுவார்னா அங்க டைரக்டா தலைவரை பார்க்க மாட்டார். தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து சில பரிசு பொருட்களை என்னங்க அந்த நேரத்தில் விலை உயர்ந்த அத்தர் பாட்டில் விலை உயர்ந்த பேரிச்சம்பழங்களை கொடுத்து தனக்கு தானே பேசுற மாதிரி கரெக்ட் பண்ணி வைப்பார் கஷ்டப்பட்டு. அவங்க கீழே இருக்கக்கூடிய பணிவிடையாளர்களும் கொடுத்து என்ன பண்ணுவாரு, நமக்கு சப்போர்ட்டா பேசணும், ஆதரவு கொடுக்கணும், இவங்களாம் அந்த நேரத்தில் பேசும்போதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியா என்ன ஆகும், மறுநாள் இந்த பக்கத்து யாருங்க நஜாசி மன்னர் இருப்பாங்க ஒரு பக்கத்து, அடுத்து இந்த பக்கத்து பார்த்தா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் முஸ்லிம் கூட்டம் ஒரு பக்கத்து நிற்கும், ஒரு பக்கத்து யாருங்க இந்த அம்ர் பின் ஆஸ் நிற்பாரு தன்னுடைய கூட்டத்தோட. இப்ப இந்த அம்ர் பின் ஆஸ் கேட்பாரு, இந்த அம்ர் பின் ஆஸ் சொல்லுவாரு, என்ன கருத்து சொல்லுவார், நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இவங்க மக்கால இருந்து ஒற்றுமையா இருந்து ஒன்னா இருந்து ஒரு சிலை வணக்கத்தை நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம், அங்க வந்து ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற மாதிரி அல்லாஹ் ஒருவன் தான் இதுவே ஒருதா ரசூல்ன்ற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மக்காவை ரெண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி மக்களுக்கு பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டு இங்க வந்திருக்காங்க. இதே பிரச்சனையை இந்த நாட்டிலும் இவங்க பண்ணுவாங்க. இவங்களை நீங்க பத்தனாதான் இவங்களை நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இவங்கள்ட்ட இந்த நபர்களை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி அம்ர் பின் ஆஸ் சொல்லுவார். இதை கேட்டுட்டு அடுத்து இவர் அவருடைய தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு முடிச்சிருவார். அடுத்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அவரை பேச சொல்லுவாங்க. இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து அல்லாஹ் அது ஃபர்ஸ்ட் எப்படிங்க உஸ்மான் ஒரு பொறுப்பு அனுப்புவாங்க. இதுல வந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் இரண்டாவது பொறுப்பு கண்டிப்பாங்க ரசூலுல்லாஹ். இவர் தெளிவான கருத்துக்களை முன்வைப்பார். எங்களுடைய இந்த கொள்கையில வந்து யாருக்கும் அநீதி வைக்க கூடாது, யாருக்கும் மன உளைச்சல் கொடுத்துட கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி எதுவெல்லாம் ஹலால் ஹராமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் எடுத்துரைப்பார். சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாரு, கடைசியா அந்த நேரத்துல அந்த நஜாசின்ற ஒரு யாருங்க வேதம் படிச்சவர், இன்ஜில் யாருங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க எல்லாம் கொஞ்சம் மதிக்கக்கூடிய ஆள் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அம்மாவை இவங்கலாம் வந்து இந்த இன்ஜில் வரக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணியமா வச்சிருப்பாரு யாருங்க நஜாசின்றவர். கடைசியா அதுக்கு தோதுவா அந்த நேரத்துல ஜாஃபர் பின் அபி தாலிப் என்ன பண்ணுவாருன்னா குர்ஆன்ல வரும் அல்லாஹ் தஆலா மரியம் அம்மாவுடைய அந்த நேமை யூஸ் பண்ணி ஒரு வசனங்களை பேசுவான். மரியம் அம்மாவுடைய அந்தஸ்து உயர்த்தி சில இடத்துல பேசுவான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தி சில இடங்களில் பேசுவான். இது போன்ற வசனங்களை எல்லாம் ஓதி காமிப்பார். இதை கேட்டதும் நஜாசிக்கு அவங்க மேல பிரியம் வந்துரும். யார் மேல, முஸ்லிம் நபர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களின் மீது நஜாசிக்கு பிரியம் வந்துரும். ஒரு கட்டத்துக்கு மேல நஜாசி சொல்லி வருவாரு, இவங்களை எல்லாம் நான் உங்களோட அனுப்பி வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, இவங்களை நான் பாத்துக்குவேன், இவங்களுக்கு நான் பொறுப்பு, இனி யாருமே வந்து இவங்களுக்கு வந்து தீண்டக்கூடாது, இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளையும் பொறுப்பேற்று செய்யுங்கள்னு சொல்லி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் ஏவுவார். சகோதரர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய முதல் ஹிஜ்ரத் நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நாம் கவனிக்க வேண்டும். நீ ஒவ்வொரு காணொளிகளிலுமே முக்கியமான நீ அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொரு யுத்தங்களும் நீ அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலைகளும் இருக்கின்றது. எத்தனை தியாகங்கள். இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய நாட்களில் பரிபூர்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை பரிபூர்ணமாக கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுன்னத்துகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.